பெருமைக்குரிய பெருமக்களே, திருவள்ளுவரை போற்றுகிற எந்நாளும் சிறப்பு நாள்தான். வள்ளுவனை பெற்றதால் இந்த உலகம் பெருமை பெற்றிருக்கிறது. வள்ளுவர் எங்கு பிறந்தார், நூலை எங்கு அரங்கேற்றினார் என்கிற அந்த விவாதத்திற்குள்ளெல்லாம் நாம் செல்லக்கூடாது. வள்ளுவர் பெயராலே தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. திருவள்ளுவர் ஆண்டு நாம் சொல்லுகிறோம். வள்ளுவர் இந்த மண்ணுலகத்திலே ஒரு அற்புதமான ஒரு நூலை படைத்திருக்கிறார். உலக மொழிகளிலே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக திருக்குறள் திகழ்கிறது. அண்மையிலே ஒரு குறிப்பை நான் படித்த பொழுது, குறவர் குறத்தியர் பேசுகின்ற அந்த மொழியில் கூட திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டதா. அந்த அளவிற்கு திருக்குறள் 1.25 அடியிலே இந்த உலகத்தை அளந்து பார்த்திருக்கிறார். 1330 என்பது ஒரு கணக்கு. இந்த திருக்குறளை கூட சில இடங்களிலே எதுகையும் மோனையும் சரியில்லை என்று சொல்லி ஒரு அன்பர் அதையெல்லாம் மாற்றினாராம். வெளிநாட்டு அன்பர் மாற்றி அதை திருக்குறளாக கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட வள்ளல் பாண்டித்துரை தேவர் சொல்லுகிறார், இது வேறு எங்கேயாவது நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை, மொத்த பிரதியும் எனக்கு தாருங்கள் என்று சொன்னார். மகிழ்ந்து போய் அந்த மனிதர் அந்த மொத்த பிரதியையும் கொடுத்தார். அத்தனையும் தீ வைத்து கொளுத்தினார். அவர் என் வள்ளுவனுக்கு குறை கண்டுபிடிக்கிற ஒரு குறள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, எனவே அது அழிக்கப்பட வேண்டும் என்று அழித்தார். அது செஞ்சவன் தான் ஸ்காட், GF ஸ்காட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அறிக்கை. இன்றைக்கும் ஒரு வீதிக்கு நம்ம மதுரையில் பேர் வச்சுருக்கிறோம், ஸ்காட் ரோடுன்னு வச்சுருக்கிறோம், மீனாட்சி பஜார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். எதற்காக இதை சொல்லுகிறோம் பெருமக்களே? வள்ளுவன் படைத்திருக்கிறான். ஒரு படைப்பை நாம் விமர்சனம் செய்வது என்பது இலக்கியவாதிகளுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காலம் கடந்து அதை அற இலக்கியத்திலே கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த அற இலக்கியம், அறம் கூறுகின்ற ஒரு இலக்கியம் என்று வள்ளுவத்தை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். அப்படி அறம் கூறுகின்ற அந்த தன்மை எது அறம்? இலக்கியம் என்று சொன்னாலே என்ன? ஒரு குறிக்கோளை உடையது இலக்கியம், இலக்கை இயம்புவது இலக்கியம். அதான் இலக்கியத்துக்கு சொல்லுவாங்க. இப்போ இலக்கு உடையது இலக்கியம். அப்போ திருக்குறளை சொல்லுகிற பொழுது அற இலக்கியத்திலே நாம் வைத்திருக்கிறோம். 1330 போத்தி சொன்ன மாதிரி அதிகாரத்தை பிரிச்சுட்டோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், அதை காமத்துப்பால்னு சொல்லுவோம். நான் MA தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிற பொழுது எனக்கு காமத்துப்பால் தான் பாடம். 25 அதிகாரத்தில் பல பாடல்களை நான் அப்படியே ரசித்திருக்கிறேன், விரும்பி இருக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்க்கிறேன். இரு நோக்கு இவள் கண்ணுக்கு உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அதன் மருந்துன்னா. இந்த திருக்குறள் இருக்கு பாருங்க, என்னை பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, அதில் 2 நோக்கம் இருக்கிறது. ஒரு நோக்கு நோய் நோக்கு, பார்க்கறதுலே என்னை ஆளை கொண்டுடுறா, எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்றா. என்ன துன்பம்? அவத்தைகள் 10 சொன்னார் தொல்காப்பியர். நோக்குவை எல்லாம் அவையே பொருள். தட்டில் உட்கார்ந்தா சோத்து பொறிக்கிற வந்து நிற்கிறா. இது நோய் நோக்கம். அடுத்த கண்ணு கடைக்கண் பார்வை பார்க்குறாளாம், அதில் எனக்கு மருந்து போட்டுறாளாம், கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு. ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அதன் மருந்து என்று இந்த இடத்துல நான் என்னத்தை பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு கண்ணு பார்க்குது. உண்டென்று சொல்வது உன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வது உன் இடை அல்லவா. கன்னி தமிழ் தந்தது ஒரு திருவாசகம், கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். இப்போ கவியரசு நிறைய உள்ளிருந்து எடுக்கிறாங்க. அழகா சொன்னார், அனிச்ச மலரும், அது அழகா சொல்லுகிற பொழுது அனிச்ச மலர் அன்னத்தின் தூவி அப்படின்னார். குவளை மலர் இருக்கு பாருங்க, அந்த கண்ணு குவளை மலர் மாதிரி இருக்கான். இதெல்லாம் எவன் ரசிக்க? இன்னைக்கெல்லாம் எவன் கவிதை எழுதுறான்? பூரா பேசுறத பூரா மடக்கி மடக்கி போட்டால் கவிதைங்கிறாங்க. கவிதை, உண்மையான கவிதை எதுனா வள்ளுவம் கொடுத்த கவிதை தான். இந்த குறிப்பறிதல் 2 இடத்துல வருகிறது. அது அழகா அங்கே சொல்கிறப்போ ஒரு மாதிரி சொல்கிறான், இங்கே சொல்கிறப்போ ஒரு மாதிரி சொல்கிறான். ஏங்க தும்மலில் ஒரு காதல் கதையை சொல்லிவிட்டாங்க, தும்முறான். இப்போ நான் காலையில் 9 மணிக்கு ஜான் வரணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஜானுக்கு அங்கே தும்மல் வருமா வராதா? வரணும். அப்போ யாரை நம்ம நினைக்கிறோமோ அவங்க தும்மல் வரணும்.
அப்போ தலைவன் மனைவி சாப்பாடு போடுறதுக்காக உட்காந்துருக்கிறா, தும்மிட்டான். இப்போ கேட்குறா தலைவி, உன்னை யாரோ நினைக்கிறாங்க, நான் தானே நினைக்கணும், நான் பக்கத்தில் இருக்கும்போது நினைக்கிறாங்கன்னா அது யார் உன்னை நினைக்கிறது? யாருள்ளே தும்மி நீர் கேட்குறா, யார் உன்னை நினைச்சாங்க? அடுத்து தும்மல் வருதான், அடக்குறானா, அதுக்கும் பிடிக்கிறா. நீ பலே ஆள்றா, நீ எப்பேற்பட்ட திருடங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அவன் நினைக்கிறா உனைய நான் தெரிஞ்சுக்கிறவேன்னு சொல்லிட்டு நீ அதை அடக்குறியேன்னு கேட்குறா. தும்முனதுக்கும் சண்டை போடுறா, அடக்குனதுக்கும் சண்டை போடுறா. இதைத்தான் புலவி நுணுக்கம்னு சொல்லுவாங்க. அப்படியே காதலில் நீங்கள் காதலை கொச்சப்படுத்திட்டாங்க இன்னைக்கு நாட்டில். 2 இதயங்கள் தேடுகின்ற ஒரே விலாசம் எதுனா காதல் தான். அதை அழகா வச்சிருப்பாரு. காமத்துப்பாலை படிச்சிட்டிங்கன்னா இலக்கிய செழுமையை பிச்சு உதறில் வாழ்க்கை தத்துவத்தையும் அதில் கொண்டு வந்துடுவார். அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக வகுடெடுத்து திருக்குறளை திறந்து பார்க்கணுங்க. திருக்குறளை புத்தகத்தை திறக்கப்படாது, திருக்குறளை திறக்கணும். வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் அப்படி ஒரு நூல் எழுதினார். 10 திருக்குறளுக்கு அது இன்னும் வெளிவரலை. திருக்குறளை திறந்து பார்க்கணும் அப்படின்பார். திருக்குறளை அப்படி திறந்து பார்க்கணும், புரட்டி போடணும். தும்மல்ல ஒரு காதல் கதையை வச்சாரு. காதலன் காதலி உளவியல் ரீதியாக எப்படி இருப்பாங்க, அதை களவியல்னு வச்சாரு, கற்பியல்னு வச்சாரு. எல்லா கல்யாண பத்திரிகையிலையும் ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது என்ன அர்த்தம்? அன்பு இருந்தால் பண்பு வந்துடும், அறம் செஞ்சால் பயன் வந்துடும், நிரல் நிறை அப்படின்னு சொல்லுவோம். காலமும் சரியா இருக்கு, ரோவும் சரியா இருக்கு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எப்ப நீ அன்பு செஞ்சேன்னா பண்பு வரும், அறம் செஞ்சேன்னா அதனுடைய பயன் கிடைக்கும். அதனால தான் சொன்னா அறவழியில் பொருள் ஈட்டி இன்பம் துய்ப்பது தாண்டா வாழ்க்கைன்னார். இப்போ இன்பம் துய்த்து விட்டு பொருள் தேடி விட்டு அறமே செய்யாமல் போயிடுறான். அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னார். அப்போ மோட்சம். அதைத்தான் அழகா சொன்னாங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். 1.25 அடியில் சொல்லிட்டார், பிறவியாகிய பெருங்கடல். அடுத்து போட்டான் பாருங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொன்னான். இப்படி யாராவது பார்க்க முடியுமா? அதை வள்ளுவன் பார்த்துருக்கிறான் இல்லையா? ரொம்ப அழகா இந்த அணி இலக்கிய செழுமைக்கு அப்படியே முட்டு கொடுத்து தூக்கி இருக்கிறாங்க. நிறைய பாட்டு சொல்லலாங்க. நடைமுறை உதாரணத்தை கொண்டு வந்து இலக்கியத்தோட இணைச்சு ஏகப்பட்ட பாடல்கள் வந்தாச்சு. தொடங்கும் போதே கார்த்தி இணைத்தானும் நல்லவை கேட்க, சொலல் வல்லன் சோர்விலான் அஞ்சான் அவளை இகழ்வெள்ளல் யாருக்கும் அரிது, அன்புடைமை அதிகாரம் பண்புடைமை அதிகாரம் பண்புடையார் பட்டுண்டு உலகம். ஒருத்தன் செல்வத்தை வச்சிருக்கா, அந்த செல்வம் எப்படின்னா ஊருணியில எப்படி நீர் நிறைஞ்சிருக்கிறோ அது மாதிரியா ஊருணியில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்துறான். அதே போல அந்த செல்வம் தானே எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் பயனுள்ளவனாக இருக்கணும். உடனே இவங்க சொல்லுவாங்க, அது வாழ்வியல் அறம் தானே, அறம் செய்யத்தானே சொன்ன. பேரறிவாளன் பெற்ற செல்வமானது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். திருக்குறளை ரொம்ப எடுத்துட்டு போனது இன்றைய தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய. இன்னைக்கு பாருங்க, அத்தனை சிக்னல்லையும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒலிக்குது. வண்டி அப்படி நிறுத்தும் போது ஒரு திருக்குறள் விழுகுது. கேட்கறதுக்கு ரொம்ப அசை போட்டுக்கிட்டே போற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பேருந்துகளில் திருக்குறள் எழுதி வச்சாங்க. இவன் சொல்றான், கரம் சிரம் புறம் நீட்டாது, இதான வள்ளுவர் எழுதுனதுன்றியா. இன்னும் சில பேர் சொல்றான், அது என்ன ஒரு படம் இருக்குது, யாரு பக்கத்தில் இருக்க அவ தான் பஸ் ஓனருங்கிறார். திருவள்ளூர் உட்காந்துருக்கிறார், அவர் ஏன் தாடி வச்சிருக்கிறாரு? பஸ்ஸு நட்டத்தில் போகுதான், பிளேடு வாங்க காசு இல்லையா, அதனால தாடி வச்சிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு மதிப்பீடு. ஆனால் ஐயன் வள்ளுவன் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்து மக்களை நோக்கி ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை கொடுக்கிற பொழுது தான் சார்ந்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். அதனால தான் மோப்பக்குளையும் முகந்திரிந்துன்னா, எப்பா நீ மோந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வாடி போயிரும்டா. அது எங்கே கொண்டு வந்து வச்சான் பாருங்க, வாழ்வியல் அறத்தில். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் கொஞ்சம் கூட மூஞ்சியை மாற்றி பார்த்துறாரு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எவன் வீட்டுக்கும் போயிடக்கூடாது ராம்நாத்.
பெல் அடித்தாலும் எடுக்க மாட்டான், கதவை தட்டினாலும் திறக்க மாட்டான், ஜன்னலை திறந்து ஆள் இல்லைன்பான். இப்போ உள்ளே இருக்கிறவெல்லாம் யாரா? இவனைத்தான் அழகையால் வைக்கப்படும்னார், செத்தாருள் வைக்கப்படும்னார். இவெல்லாம் செத்தவன்ட்ட கொண்டு வைங்கடான்னார். செத்தவங்க இவங்கெல்லாம், நீ உயிரோடு இருக்கிறவன் கிடையாது. அப்போ அறிவுக்கு அழகான விளக்கம் கொடுத்தார் இல்லையா? நீங்கள் போய் ஜேசிடிவியை பாருங்கள், அதில் என்னாலும் நன்னாளையில் அதை சொல்லியிருக்கிறேன். அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடையினர். எதிரா அறிவுனா பிற உயிருக்கு வரக்கூடிய தீமையை எவன் ஒருவன் தனக்கு வந்ததாக நினைக்கிறானோ அவன் தான் அறிவுடையவன், மற்றவெல்லாம் அறிவு இல்லாதவன். அறிவு இருக்கு நான் இவ்வளோ பட்டம் வாங்கியிருக்கிறேன் கிடையாது. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குன்னர். எரியிற விளக்கெல்லாம் விளக்கு கிடையாதுரா, சான்றோருக்கு பொய்யாமே. சரி, சால்விற்கு கட்டளை என்ன? அவன் சான்றோன்னு சொல்றியே, அவனுக்கு என்னடா கட்டளைன்னா, சால்விற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளை எல்லார் கண்ணுங்குழல். தன்னை காட்டிலும் குறைவான வயதுடையவன், குறைவான அறிவுடைய இடத்திலே அவன் தோற்று போனான் என்றால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன்தான் சான்றாண்மை உடையவன். அப்படி எங்கே இருக்கான் இன்னைக்கு? மனைவிட்ட தோற்று போகிறதுக்கு பயப்படுறானே, அவள் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேன். இன்றைக்கி நானாக அவளான்னு பார்க்கலாம்னு இருக்கேன். கவுண்டமணி மாதிரி வெளியில் வந்து ஆய் ஊய் உள்ளே பூரா மாற்று வாங்கிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து ஒரு சலம்புறது. அப்போ மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ வேண்டும் என்று சொல்லுவார். வாசுகி அம்மாலாம் வந்து பக்கத்தில் நின்று பேசுனதே இல்லையா? அதனால தான் எழுதினார், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழையினர். கொழுநன்னா கணவன். எப்பா, கணவனுக்கு அறம் செய்கிற பணியைத்தான் வாசுகி பண்ணா, கணவனுக்கு தொண்டு செய்கிற பணியைத்தான் செஞ்சா. அப்படிப்பட்ட பெண்கள் வானத்தை நோக்கி மழை பெய்யென்றாலும் பெய்யும். நீ கடவுளை கூட தொழ வேணாம்னு அவர் சொல்லலை இந்த இடத்துல. தெய்வத்தை, கணவனையே தெய்வமாக வழிபட வேண்டும். ஆமாம், இதெல்லாம் தாலி எடுத்து கண்ணெல்லாம் ஒத்திக்கிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம படுத்திருக்கும்போது காலை தொட்டு அப்படி கும்பிட்டு தான் சமைக்கிறதுக்கே போனாங்க. எந்திரிச்சு பார்த்தா தாலி ஜன்னலில் தொங்குது. என்னம்மா அண்ணா அரிச்சுக்கிட்டு இருந்துச்சியா, அதான் கழட்டி தொங்க விட்டுருக்கேன். அழுக்கு எடுக்கணும். யாரோ அழுக்கு எடுக்கணுமா? இன்னைக்கு நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கிறது. உறுத்துதுங்கிறாங்க எங்க கழுத்தில் போட்டிருக்க தாலி. அது என்ன உறுத்துது அப்படிங்கிறாங்க. நிலைமை பாருங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்தில் சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. புள்ள பிறந்தா எப்படி பிறக்கணும் அதுக்கு சொல்கிறான். பெத்தவ எப்போ மகிழ்ச்சி அடைவா அதுக்கு சொல்கிறான். பெத்தவ எப்போ கோவப்படுவா அதுக்குன்னு சொல்கிறான். இப்போ இலக்கிய செழுமைன்னு அழகாக சொல்லிட்டாங்க. அதுலேருந்து என்னால் மீள முடியலை. சில பாடல்லாம் நம்மளை அப்படியே வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் சொல்லிட்டு அடுத்த குறளில் சொல்கிறாரு, பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமனின். நீ பொய் சொல்லலாம் எப்போ தெரியுமா? அடுத்தவனுக்கு தீங்கு தராமல் இருக்கிற பொழுது பொய் சொல்லலாங்கிறார். பொய்யாமை என்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும்ங்கிறார். எப்பா பொய் பேசாதன்னு சொன்னவர் அழகா வைஜெயந்தி மாதா சொன்னாங்க, உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் வேண்டப்படாதா. கல் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மால் வீம்பானவங்கல்ல, குடிச்சா உனில் உண்க, சாப்பிட்டா சாப்பிடு. அப்போ என்ன கிடைக்கும்? சான்றோரால் எல்லப்பட மாட்டாய். உயர்ந்தவர்களால். அப்படின்னா சான்றோன்னு யார்? பெத்த தாய் தகப்பேன் அவன்லாம் உன்னை தூக்கி எரிஞ்சிருவான்டா அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டான். சான்றோரால் எண்ணப்பட வேண்டாத. அந்த காலத்தில் பயந்தாங்க, பழிபாவத்துக்கு அஞ்சுனாங்க. இப்போ கலிகாலத்தில் எவனும் பழிபாவத்துக்கு அஞ்சுறதே கிடையாது. துணிஞ்சு வெட்டுறானே, துணிஞ்சு கீழே தள்ளி விடுறானே, அப்படிதான் அப்படிங்கிறான். வள்ளுவத்தை படிக்கணும். வள்ளுவத்தில் அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. இவங்க சொன்னாங்க இலக்கிய செழுமை இருக்கிறது. வாழ்வியல் கூறுகளை படம் பிடித்து தந்திருக்கிறார். கால ஓட்டத்தில் வெற்றி பெற்ற இலக்கியமாக இன்றைக்கு திகழ்கிறது என்று சொன்னால் தமிழ்நாளே இலக்கிய செழுமை தாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. இலக்கிய செழுமையை வாழ்வியலோடு சேர்த்து சொன்னது. மற்ற இலக்கியங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் கவியரசு கண்ணதாசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகியலை அழகாக பேசுவார். கண்ணதாசனுக்கும் பட்டுக்கோட்டைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே வித்தியாசம்தான்.
ஒரு பெண்ணு அழகாக இருக்கிறா, அவள் கழுத்தில் முத்து மாலை போட்டிருக்கிறா. கண்ணதாசன் அந்த பெண்ணுடைய அழகை வர்ணிப்பான், முத்து மாலையை வர்ணிப்பான், அதையெல்லாம் பேசுவான். ஆனால் பட்டுக்கோட்டை பார்ப்பான், அதையே பார்ப்பான், அந்த முத்து மாலையை பார்ப்பான். இதன் பின்னால் முத்து குளித்தவனுடைய உழைப்பு இருக்கிறது என்று சொல்லுவான். இது பட்டுக்கோட்டை. முத்து குளித்தவனுடைய முத்தை தான் பார்க்குறேன். இறையன்பு ரொம்ப அழகாக சொல்லுவார். நான் கடைக்கு போனால் வளைந்து நெளிந்திருக்கிற பானைகளைத்தான் நான் விரும்புவேன். ஏன் தெரியுமா? குயவனின் உழைப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக நான் அந்த பானையைத்தான் பெற்றுக்கொண்டு வருவேன்னு சொன்னேன். அதுதாங்க வாழ்க்கை அறம். இலக்கிய செழுமை இருக்கிறதா என்றால் நிச்சயமாக திருக்குறளில் இலக்கிய செழுமை இல்லாமல் இல்லை, நிறைய இருக்கு. ஆனால் ஒவ்வொரு கருத்தையும் அவர் சொல்லுகிற பொழுது வாழ்வியல் அறத்தை வலியுறுத்துகிற விதத்தில் சொன்னதுனால தான் அதை இலக்கியத்தில் கொண்டு வைக்கலை. 10 பாட்டு 8 தொகை போன்ற இலக்கியங்களுக்குள்ளே கொண்டு வைக்கலை. அற இலக்கியம்னு அழகாக சொன்னாங்க. 11 கீழ்கணக்கு நூலில் திருக்குறள் 4 அடி 4 மணிக்கடிகை இதில் கொண்டு வச்சாங்க. அது அற இலக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி அறத்திலே கொண்டு வைத்ததுனாலே அந்த சொல்லுகிற பொழுதே வாழ்வியல் அறமும் உண்டு, இலக்கிய செழுமையும் உண்டு. வள்ளுவத்திலே என்ன இல்லை என்பதுதான் கேள்வி. எனவே அதிகம் பரவி கிடப்பது என்று வருகிற பொழுது 1330 குறட்பாக்களிலே இலக்கிய செழுமை 1330 குறட்பாக்களிலும் இருக்கிறது. அறக்கருத்துக்களும் 1330 குறட்பாக்களிலே இருக்கிறது. ஆனால் மனிதன் எதை பார்க்க வேண்டும்? இலக்கியத்தை ரசிக்க வேண்டும், அறப்படி வாழ வேண்டும். இலக்கியம் ரசிப்பதற்குத்தான். ஆனால் வள்ளுவன் சொன்ன வாழ்வியல் கூறுகள், வாழ்வியல் அறங்கள் வாழ்வதற்கான படிப்படை என்பதனாலே திருக்குறள் அதிகம் நமக்கு வலியுறுத்தி தந்தது. விரவி கிடப்பது இலக்கிய செழுமையை காட்டிலும் வாழ்வியல் அறங்களே என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.